ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12th காமர்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபுல் சாப்டர் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட போகிறேன். ஸோ அதில் 2 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட்னா என்ன? மேனேஜ்மெண்ட் இஸ் a distinct ongoing process of allocating inputs of ஆர்கனைசேஷன். அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட இன்புட்டை ஒரு இடத்துல வைக்கிற ப்ராசஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட இன்புட் என்னென்னா 2 தான், ஹியூமன் ரிசோர்ஸ், எக்கனாமிக் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ்னால் நம்ம எம்ப்ளாயீஸ், எக்கனாமிக் ரிசோர்ஸ்னால் காசு, மணி ரிலேட்டடாக. இது எப்படி இந்த ப்ராசஸை பண்ணுவாங்கன்னா, பை டிப்பிக்கல் மேனேஜரல் ஃபங்க்ஷன். என்னென்ன மேனேஜரல் ஃபங்க்ஷன்னா, பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். இதை நெக்ஸ்ட் லெசனில் டீட்டெயிலாகவே படிப்போம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் அச்சீவிங் ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ஸ் லைக் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிசைர்ட் பை இட்ஸ் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர் ஆசைப்படுற மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டிஸ்டிங்க்ட் ஆன்கோயிங் ப்ராசஸை வந்து நடத்துகிறாங்க. செகண்ட் ஒன், லிஸ்ட் அவுட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏபிசி மட்டும் இல்லை, ஸோ டிஇ அப்புறம் சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நீங்கள் அதை எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்: அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, data processing, econometrics, psychology and statistics. Third one வந்து state the meaning of authority. Authorityனா என்ன? Authority means the right of a superior to give order to his subordinates, whereas responsibility means obligation for performance. Authority அப்படின்னா சுப்பீரியரோடைய ஒரு பவரை தான் குறிக்குது. சுப்பீரியர்னால் நமக்கு மேலே இருக்கிறவங்க, சபார்டினேட்ஸாக நார்மல் எம்ப்ளாயீஸ். ஸோ அந்த சுப்பீரியரோடைய ரைட் வந்து, அதாவது அவரோட உரிமை என்ன உரிமைன்னா, அவர் கீழே இருக்கவங்க எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது பேர் அத்தாரிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒரு பர்ஃபார்மன்ஸை முடிக்கிற வரைக்கும் அந்த கமிட்டடாக, ஆப்ளிகேட்டடாக இருக்கிறது பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபோர்த் கொஷின், வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் சபார்டினேட் ஹூ கேன் பி மேனேஜ் எஃபிஷியன்ட்லி பை எ சுப்பீரியர். ஒரு சுப்பீரியரால் எத்தனை நம்பர் ஆஃப் சபார்டினேட்டை மேனேஜ் பண்ண முடியுமோ எஃபிஷியண்ட்டாக, அதாவது ஒழுங்காக ஒரு சுப்பீரியரால் எத்தனை நம்பர் ஆஃப் சபார்டினேட் நார்மல் எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ண முடியுதோ அதுக்கு பேர் தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. மேனேஜர் ஹேவிங் த குரூப் ஆஃப் சபார்டினேட் ஹூ ரிப்போர்ட் ஹிம் டைரக்ட்லி இஸ் கால்ட் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜருக்கு வந்து எப்போவுமே ஒரு குரூப் ஆஃப் சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, நார்மல் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. எத்தனை பேர் டைரெக்டாக வந்து அந்த மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ 3 மார்க்ஸ் போகலாம். 3 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின், டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட். Management is a multi-purpose organ that manages a business and manager and manages worker and work. பீட்டர் எஃப் ட்ரக்கர், இவருடைய பேர் போடணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த கொஷின் வந்து அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கன். அது என்னெல்லாம் பண்ணுன்னா, ஒரு பிஸ்னஸை ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணும், அப்புறம் மேனேஜரை மேனேஜ் பண்ணும், அதுக்கப்புறம் ஒர்க்கர் வேலை செய்கிறவங்களையும் ஒர்க்கையும் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணும். அதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். இதில் வந்து இந்த பேசிஸ் ஃபார் கம்பேரிசன் இருக்குல்ல, இது எல்லாமே எழுதணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இதே மெத்தடில் தான் எழுதணும். மேனேஜ்மெண்ட்னா என்ன? அன் ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் மேனேஜிங் பீப்புள் அண்ட் திங்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் பீப்புளையும் சரி, நம்மளுமே ஹியூமனையும் சரி, அதில் நடக்கிற ஆர்டினரி திங்ஸையும் சரி, அதை ஒழுங்காக ஆர்கனைஸ்ட் வேல அதை மேனேஜ் பண்ணுறது பேர் தான் மேனேஜ்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அட்மினிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் பேர், அதாவது அவங்கள கவனிக்கிற ப்ராசஸ் பேர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். அத்தாரிட்டினா மிடில் அண்ட் லோயர் லெவல். ஐ மீன் மேனேஜ்மெண்ட்டோடைய அத்தாரிட்டி எங்கே இருக்குன்னா மிடில் அண்ட் லோயர் லெவல். யூஸ்வலாக மேனேஜ்மெண்ட் எங்கே இருப்பாங்கன்னா கீழே இருப்பாங்க, அப்படி இல்லைனா நடுவில் இருப்பாங்க. பட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து டாப் லெவலில் இருப்பாங்க. கன்சர்ன்ட் வித் மேனேஜ்மெண்ட் எதை சம்மந்தப்பட்டமாக இருக்குன்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். இவங்க வந்து பாலிசி ஃபார்முலேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குற பாலிசியை தான் இவங்க செயல்படுத்துவாங்க, ஆனால் இவங்க பாலிசியை உருவாக்குறதே அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அடுத்தது ரோல் வந்து இவங்களது எக்ஸிக்யூட்டிவ், இவங்களுக்கு டிசிசிவ். கீ பர்சன் இவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா மேனேஜர்னு கூப்பிடுவாங்க, இவங்கள அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கூப்பிடுவாங்க.
அடுத்து தேர்ட் கொஷின், வாட் ஆர் ஆல் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர். ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் மறக்காமல் படிச்சுக்கணும். சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம், ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட், மென்டல் ரெவல்யூஷன், கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம், டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹிஸ் ஆர் ஹர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸோ உங்களுக்கே தெரியும், இது படித்தாலே மீனிங் இருக்குது. ஸோ இது லாஸ்ட் ஒன் மட்டும் என்னென்னா, ஒரு பர்சனுக்கும், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒரு பிஸ்னஸில் இருக்க ஒரு எம்ப்ளாய்க்கும் அவங்களுடைய கிரேட்டஸ்ட்டு எஃபிஷியன்சி, அவங்களால கேப்பபிலிட்டி எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ரீச் ஆகிறது தான் டெய்லருடைய பிரின்சிபல். லாஸ்ட் கொஷின், வாட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதுக்கு வந்து ஷார்ட் ஆன்சரில் படித்ததை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிடலாம். இந்த 2 பாயிண்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறமா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் 2 implications. ஃபஸ்ட் ஒன் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மேனேஜர் ஜாப். ஒரு மேனேஜருடைய ஜாபை எவ்வளோ அந்த ஜாபில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லும். அடுத்தது டிட்டர்மைன்ஸ் த ஷேப் ஆர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஷேப் எப்படி இருக்கணுன்றது ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். அது என்ன ஷேப்னா 2 ஷேப், வைட் ஸ்பேன், நேரோ ஸ்பேன். ஸோ வைட் ஸ்பேனில் எப்படி இருக்கும்னா ஹைரார்கிக்கல் லெவல் கம்மியாக இருக்கும், நேரோ ஸ்பேனில் ஹையாக இருக்கும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இங்கே வந்து டாலாக ஹைட்டாக இருக்கும். அடுத்தது 5 மார்க் போயிடலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 5 மார்க்குமே இம்பார்ட்டண்ட் தான். கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக வர 5 மார்க் தான். ஸோ அது ரொம்ப ஈஸியான 5 மார்க். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்னா என்னன்றதை எழுதிடுங்க, 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் படித்ததோ. அதுக்கப்புறம் இந்த டீட்டெயிலில் இருக்கிறத எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாடி ஆஃப் நாலேஜ். Management literature is growing in all countries. Management knowledge is the best passport to enter the world of employment, either in business world or government or private. ஸோ மேனேஜ்மெண்ட் லிட்ரேச்சர் எப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி இருக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு லிட்ரேச்சர் இருக்குது. அது வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இப்போ க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் பற்றி இருக்கிற நாலேஜ் யாருக்கு இருக்கோ அவங்களால தான் வந்து எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லேயும் போக முடியுன்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பாஸ்போர்ட் மாதிரி எந்த வேர்ல்டுக்கு இருந்தாலும் போக முடியும். பிஸ்னஸ் வேர்ல்டோ இல்லை கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் செக்டாரோ மேனேஜ்மெண்ட் பற்றி நாலேஜ் இருந்தால் ஈஸியாக போகலாம். அடுத்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், இது 2 மார்க்கில் படித்தது தான். மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஹேவ் பீன் டெவலப்ட். என்னென்ன மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னால் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, எக்கனாமெட்ரிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங், சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்புறம் செப்பரேட் டிசிப்ளின் இன் மெனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங். நிறைய இன்ஸ்டிடியூஷன்லேயும் நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயும், அதாவது ஹையர் லேர்னிங்னா மேல் படிப்பு. ஸோ அதில் அந்த மாதிரி எந்தெந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இருக்கோ அங்கேயே வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் வந்து செப்பரேட் டிசிப்ளினாக கன்சிடர் பண்ணுறாங்க. சின்ஸ் 1951லேருந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எதுலன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில். Next point, specialization. There is a growing tendency to select and appoint highly qualified, trained and experienced person to manage the business in each functional areas of management. அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டில் ஹை டிமாண்ட் வந்து இருக்குது. எதுக்குன்னா ஹைலி குவாலிஃபைடாகவும் ட்ரெயின்டாக நல்ல ட்ரெயின் பண்ணவங்களாகவும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து செலக்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் தராங்க. ஏன் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்க நூக் அண்ட் கார்னர் ஒரு ஏரியாவில் ஈச் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ்லேயும் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பிஸ்னஸை இந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புளை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. குவாலிஃபைடாக இருக்கணும், ட்ரெயின்டாக இருக்கணும், நல்லா, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். Thus we have today an increasing tendency in favor of management by expert or professional. அதான் நான் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆள் வரத்துக்கு. லாஸ்ட் பாயிண்ட், கோட் ஆஃப் கண்டக்ட். Enlightened businessmen have recognized that business management is a social institution and it has social responsibilities to be fulfilled towards customer, employees and public. ஸோ என்லைட்டட் பிஸ்னஸ்மேன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரிச் பிஸ்னஸ்மென் வந்து என்ன ரெக்கக்னைஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் அதுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபுல்ஃபில் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். யாருக்கெல்லாம் பண்ணணும்னா கஸ்டமருக்கு பண்ணலாம், எம்ப்ளாயீஸ்க்கு பண்ணலாம், அப்புறம் பப்ளிக் நம்மளுமே ஜென்ரல் பப்ளிக்கு பண்ணலாம்.
செகண்ட் ஒன் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நான் ஏற்கனவே ஷார்ட் ஆன்சரில் சொல்லியிருக்கேன். அடுத்தது டிசிப்ளின். டிசிப்ளின் வந்து இட் இஸ் ஒபீடியன்ஸ், ப்ராப்பர் கண்டக்ட் இன் ரிலேஷன் டு அதர்ஸ், ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி எக்ஸெட்ரா. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு எது தேவைன்னா டிசிப்ளின் ரொம்ப தேவை. ஸோ டிசிப்ளின் அப்படின்றது என்னென்னா ஒரு ஒபீடியன்ஸ், ஒழுக்கமாக இருக்கிறது. அப்புறம் ப்ராப்பர் கண்டக்ட் இன் ரிலேஷன் டு அதர்ஸ்னால் ஒருத்தவங்களை வந்து அடுத்தவங்களை வந்து எப்படி ஒழுங்காக கரெக்டான வேலை எப்படி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறது, அதுவும் டிசிப்ளினில் வரும். ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டிஸ், நம்மளோட பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட். This principle states that each subordinate should receive order from only one superior. இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி யூனிட்டி ஆஃப் கமாண்ட். கமாண்ட்னா என்ன? ஏதோ ஒரு உத்தரவு கொடுக்குறது, ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி. அந்த ஆர்டர் வந்து யூனிட்டி, எல்லோரும் சேர்ந்து கொடுக்கணும், தனித்தனியாக தரக்கூடாது. ஸோ இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சப்பார்டினேட்னா நார்மல் எம்ப்ளாயீஸ், அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயீஸ்க்கும் ஷுட் ரிசீவ் ஆர்டர்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் சுப்பீரியர். ஒரே ஒரு சுப்பீரியர் கிட்டேருந்து மட்டும்தான் ஆர்டர் வரணும். If an employee receives order from more than one superior, it is likely to create confusion or conflict. ஒரு எம்ப்ளாயி வந்து மோர் தேன் ஒன் சுப்பீரியர், ஒன்று அப்படி இல்லைன்னா 2-3 பாஸ் கிட்டேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா ஒன்று கன்ஃபியூஷன் ஆகும், அப்படி இல்லைன்னா சண்டே ஆகிடும். அடுத்தது ரெம்யூனரேஷன். ரெம்யூனரேஷன்னா சேலரி. Workers must be paid sufficiently as this is a chief motivation of employees. அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனே வந்து சேலரி தான். ஸோ அவங்களுக்கு அது வந்து போதுமான அளவுக்கு கொடுக்கணும். அண்ட் தேர்ஃபோர் கிரேட்லி இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரொடக்டிவிட்டி. நல்ல சேலரி இருந்தால் நல்ல ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது த குவாண்டம் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெம்யூனரேஷன் பேயபிள் மஸ்ட் பி ஃபேர், ரீசனபிள் அண்ட் ரிவார்டிங் ஆஃப் எஃபர்ட். அந்த கொடுக்குறாங்கல்ல சேலரி, ரெம்யூனரேஷன் பேயபிள், அது எப்படி இருக்கணும்னா நியாயமாக இருக்கணும், ரீசனபிளாக இருக்கணும், அவங்களோட எஃபர்ட்டுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அடுத்தது லைன் ஆஃப் அத்தாரிட்டி. அத்தாரிட்டியோட லைன் எப்படி இருக்கணும், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்கேலார் செயின். இந்த பிரின்சிபல் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, தேர் ஷுட் பி கிளியர் லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஃப்ரம் டாப் டு பாட்டம், லிங்கிங் ஆல் மேனேஜர்ஸ் அட் ஆல் லெவல். எல்லா மேனேஜர்ஸும் ஒரு லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் டாப் டு பாட்டம் கிளியராக வச்சுக்கிறது தான் இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ரூல் அப்படின்றாங்க. அடுத்தது ஈக்விட்டி. மேனேஜர் ஷுட் பி ஃபேர் அண்ட் இம்பார்ஷியல் வென் டீலிங் வித் எம்ப்ளாயீஸ். மேனேஜர் எப்படி இருக்கணும்னா எல்லார்கிட்டையும் நியாயமாக, அதுக்கப்புறம் இம்பார்ஷியல்னால் ஓரவஞ்சனை இல்லாமல் எல்லோரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். கிவிங் ஈக்குவல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஆல் எம்ப்ளாயீஸ். எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரே மாதிரி அட்டென்ஷன் தான் கொடுக்கணும்.